ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து 3 புது ஐஃபோன் மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐஃபோன் 10s, 10s மேக்ஸ் மற்றும் ஐஃபோன் 10R அப்படிங்கிற ஃபோனை. ஸோ இந்த 3 ஃபோனில் வந்து 10s அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல். ஸோ இந்த 10s மற்றும் 10x மேக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஸோ இந்த ஆப்பிளோட ஐஃபோன் 10 மற்றும் 10s அப்படிங்கிற மாடல் வந்து ஸ்டாண்டர்டான மாடல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஃபோனில் இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் உள்ள பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஃபோன்லேயுமே நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் பேனலாக செஞ்சுருக்காங்க. சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேமால் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 10s மற்றும் 10s மேக்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. டிஸ்பிளே பொறுத்தளவில் 2 ஃபோன் இருக்கிற காரணத்தினால 10s மற்றும் 10s மேக்ஸ் ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது. 10s வந்து 5.8 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரைக்கும் 1125 × 2436 பிக்சல்ஸ். இது ஒரு 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. 458 ppi டென்சிட்டி இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன் 10s மேக்ஸை பொறுத்த வரையும் பேருக்கு ஏற்றாப்புல பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷனை பொறுத்த வரையும் 1242 × 2688 பிக்சல்ஸ். இதுவும் ஒரு 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரையும் 458 ppi இருக்குது. ஸோ 2 ஃபோனில் உள்ள டிஸ்பிளேயும் ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோன்லேயுமே நமக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓலியோஃபோபிக் கோட்டிங் கொடுத்துருக்கறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன் மற்றும் HDR10 சப்போர்ட் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒயிட் கலர் கேமோட் டிஸ்பிளே இருக்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3D டச்சும் 2 ஃபோன்லேயுமே சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல 120 Hz டச் சென்சிங் இருக்கிற காரணத்தினால ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்பான்சிவ்னஸாகவும் இருக்கும் உங்கள் ஸ்க்ரீன். அதாவது இது வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது, டச் சென்சிங்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படிங்கிற டைமிங் தான் இது. அடுத்ததாக இந்த 2 ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் A12 பயானிக் சிப்செட் அப்படிங்கிற புது சிப்செட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹெக்ஸாகோர் சிப்செட். இந்த 6 கோர்ஸில் வந்து 2 கோர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், அதாவது பழைய ப்ராசரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 15% ஃபாஸ்டராகவும் 40% எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். மிச்சம் உள்ள 4 கோர் வந்து எஃபிஷியன்சி கோர். பழைய ப்ராசரை கம்பேர் பண்ணும்போது 50% எனர்ஜி எஃபிஷியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் A11 பைனிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆப்பிள் A12 பைனிக் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட்டில் உள்ள கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரையும் 4 கோர் GPU கொடுத்துருக்காங்க. இது வந்து போன வருடம் A11 பைனிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50% ஃபாஸ்டராக GPU ரெண்டரிங் இருக்கும். அதனால் கேமிங் வந்து இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக இந்த ப்ராசரில் வந்து 8 கோர் நியூரல் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூரல் இன்ஜினால் AI கேப்பபிலிட்டி எக்கச்சக்கமாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் உங்களுக்கு வந்து போன வருடம் பண்ணதோட இந்த வருடம் வந்து 5 ட்ரில்லியன் ஆப்ரேஷன் ஒரு செகண்டுக்கு வந்து AI ஆப்ரேஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோன் 10லேருந்தே நமக்கு ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியும். ஸோ இப்போது இந்த 10sல வந்து இன்னும் இது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூட்டுற விதமாக இந்த ப்ராசரில் வந்து கோர் ML அப்படிங்கிற நியூரல் இன்ஜின் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போன வருடம் ப்ராசஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 9 மடங்கு அதை விட ஃபாஸ்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் 10ல் 1 பங்கு எனர்ஜி தான் போன ப்ராசர் கம்பேர் பண்ணும்போது எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஆகுமெண்டட் ரியாலிட்டி கேம்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்ளிகேஷன்ஸும் எந்த விதமான லேகும் இல்லாமல் குறைஞ்ச எனர்ஜியில் ரன் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. புதிதாக இந்த ஐஃபோனில் வந்து ஹோம் கோர்ட் அப்படிங்கிற பேஸ்கெட் பால் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் பேஸ்கெட் பால் சரியாக விளையாடுறீங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ அட்டெம்ப்ட் பால் போட்டீங்க, அதுமாதிரி உங்கள் ஆங்கிள் என்ன, நீங்கள் கரெக்டான ஆங்கிளில் ரிலீஸ் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒரு கோச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ARKit 2 இருக்கிற காரணத்தினால கேமிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி கேமை அடுத்த லெவல் கொண்டு போயிடும். இந்த ARKit 2 இருக்கிற காரணத்தினால ஒரே கேமை வந்து மல்டிபிள் பிளேயர்ஸ் வந்து அட் அ டைமில் உங்கள் கேமரா மூலமாக வச்சு விளையாட முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இதே மாதிரியான ஒரே கேமை நிறைய பிளேயர்ஸ் சேர்ந்து அட் அ டைமில் ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் விளையாண்டு என்ஜாய் பண்ண முடியும். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரையும் இந்த 2 ஃபோன்லேயுமே வந்து 4GB ரேம் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு 64GB, 256GB அப்படி இல்லைன்னா 512GB வரையும் கிடைக்குது. வழக்கமான ஐஃபோன் போலவே இதுலேயுமே மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக இந்த 2 ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது 2 ஃபோன்லேயுமே வந்து டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ், இது வந்து f1.8 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரி சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து 12 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ். இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ், 2x ஆப்டிக்கல் ஜூம் மாதிரியே சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்த வரையுமே இந்த கேமராவால் நமக்கு வந்து 1080p ஃபுட்டேஜ் வந்து 240 ஃப்ரேம் per செகண்டில் கேப்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4K ரெக்கார்டிங் அப் டு 60 ஃப்ரேம் per செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் இந்த மாதிரி ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இது போக நமக்கு வந்து குவாட் டியூல் டோன் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் 7 மெகா பிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 32mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸ் வந்து ஒரு RGB கேமரா லென்ஸ். இது போக நமக்கு ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய IR கேமரா, அதாவது IR லென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாட் ப்ரொஜெக்டர் மாதிரியான மற்ற சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. போன வருடம் ஐஃபோனில் பயன்படுத்தப்பட்ட அதே ஃபேஸ் ஐடி ப்ராசஸ் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்ரேட் மோட் மாதிரியான செல்ஃபி கேமரா ஷாட்ஸில் இந்த 7 மெகா பிக்சல் கேமராவும் IR கேமரா டாட் ப்ரொஜெக்டர் 3 சேர்த்து டெப்த் எஃபெக்ட் உங்கள் ஃபோட்டோக்கு கொடுக்கும். செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் அப் டு 60 ஃப்ரேம் per செகண்டில் 1080p ஃபுட்டேஜ் வரையும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிடலாம். ரியர் ஃபேஸிங் கேமராவில் ஃபோட்டோஸை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக இமேஜ் சிக்னல் ப்ராசர் ப்ளஸ் நியூரல் இன்ஜின் ரெண்டுமே சேர்த்து வந்து AI ப்ராசஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் HDR அப்படிங்கிற ஒரு மோடை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் இருந்தால் கூட அதுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி தெளிவாக இந்த இடம் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷாட்ஸில் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் பேக்ரவுண்ட் பிளரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடியோ வந்து ஸ்டீரியோ குவாலிட்டியில் ஆடியோ வந்து கேப்சர் பண்ணணும்னு மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கருமே உங்களுக்கு டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. போன டெக் இன் தமிழ் நியூஸில் வந்து ஐஃபோனுக்கு வந்து டியூயல் சிம் சப்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட்டை கொண்டு வரதுக்காக அவங்க வந்து eSIM சப்போர்ட் வந்து நாடியிருக்காங்க. ஸோ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸும் சரி மற்ற உலக நாடு எல்லாத்துலேயுமே eSIM சப்போர்ட் மூலமாக டியூயல் சிம் சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரையும் eSIM சப்போர்ட் வந்து ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் மாதிரியான நெட்வொர்க் மூலமாக கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது அவங்க ஸ்க்ரீனில் கூட போட்டு காட்டியிருந்தாங்க. ஆனால் சைனாவை பொறுத்த வரையும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க டியூயல் சிம்மை வந்து வழக்கமான சிம்மை வந்து போட்டு பயன்படுத்துகிற மாதிரி வித்தியாசமான அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு மாடல் தயாரிக்கிற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் ஐஃபோனில் இருக்கும் சைனா மாடலில். பேட்டரியை பற்றி பேசும்போது இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து போன வருடம் ஐஃபோன் 10 கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் பேட்டரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரையுமே ஐஃபோன் 10 காட்டிலும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 10s மேக்ஸில் வந்து பெரிய பேட்டரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி சொல்லலை, ஆனால் அது கூட கொஞ்சம் நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து வெறும் அரை மணி நேரம் சார்ஜ் பண்ணுறதில்ல 50% பேட்டரி சார்ஜ் ஏறிடும்னு சொல்லியிருக்காங்க. QI வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது போக iCloud சர்வீஸ் மற்றும் ஃபேஸ் ஐடி மூலமாக பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுமே இந்த ஃபோன் மூலமாக கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தளவு இந்த ரெண்டு ஃபோனுமே iOS 12 லான்ச் ஆக போகுது. கலர்ஸில் பொறுத்த மட்டும் இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஸ்பேஸ் கிரே மற்றும் சில்வர் கோல்டு அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனில் வரப்போகுது. இந்த ஃபோன் மற்ற கண்ட்ரீஸ்க்கு செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 21ஆம் தேதியிலேருந்து சேலுக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா மாதிரியான சில கண்ட்ரீஸில் வந்து செப்டம்பர் 28ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோன் வந்து சேலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐஃபோன் 10s மற்றும் 10s மேக்ஸ் ரெண்டுலேயுமே வந்து டிஸ்பிளே, பேட்டரி சைஸை தவிர மற்ற எல்லாமே ஒரே விஷயம்தான். ஒருவேளை உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 10s மேக்ஸுக்கு போகலாம், இல்லைனா ஐஃபோன் 10s வாங்கிக்கலாம். இந்த ஐஃபோன் 10s மற்றும் 10s மேக்ஸ் போக அடிஷனலாக 10R அப்படிங்கிற ஒரு மாடலும் இருக்குது. அது இது ரெண்டு காட்டிலும் சீப்பான மாடல். அந்த ஃபோனை பற்றின வீடியோவும் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆகுது. ஸோ அந்த சேனலில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது ஐஃபோன் 10ஸோட ஆரம்ப விலை இந்திய மதிப்படி பார்க்கும்போது $71,688 வருது, அதாவது $999. அதுவே வந்து ஐஃபோன் 10s மேக்ஸை பற்றி பார்க்கும்போது $1999 சொல்லியிருந்தாங்க. அது இந்திய மதிப்படி பார்க்கும்போது $78,864 வருது. ஸோ இந்த ஐஃபோன் 10s மற்றும் 10x மேக்ஸை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தியாவுக்கு மார்க்கெட் வரும்போது இதில் பைனோ லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுமாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.